கேரள மாநில அரசாங்கம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தீவிர வறுமை இல்லாத மாநிலமாக கேரளா மாற்றப்பட்டிருப்பதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. தமிழகத்திலே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தோழர் வாசுகி போன்றவர்கள் எல்லாம் அதற்கு ஒரு வீடியோ வெளியிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நமக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் நமது அண்டை மாநிலம் ஒன்று தீவிர வறுமை இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருப்பதிலே நமக்கு சந்தோஷம், அதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் எந்த அளவுகோலின் அடிப்படையில் இது எடுக்கப்பட்டது என்றும் ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுகோல் எல்லாம் இடுக்கி மாவட்டம் முண்டக்காயத்துக்கு கீழே எடுக்கப்பட்ட ஒரு கணக்கு. தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலை தாலுகாவில் ஹைரேஞ்ச் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளிகள் அந்த வரையறைக்குள் வருவார்களா என்கிற கேள்வியை எழுப்புகிறோம். தேவிகுளம் பீர்மேட்டிலே தேயிலை தோட்ட தொழிலாளிகளுடைய சம்பளம் என்ன, அவர்களுடைய போனஸ் என்ன, அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்ட்டு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? கேரள மாநில அரசாங்கம் ஒரு கமிட்டியை போட்டு ஆய்வு செய்வோம் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த கொள்கை முழக்கம் பின்தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் 500 ரூபாய் சம்பளத்தை எட்டி பிடிக்கல எஸ்டேட்டுகளில், மறந்துடாதீங்க. கேரள மாநில சகோதரர்களே மறந்துடாதீங்க. தேவிகுளம் பீர்மேடு தாலுகாவில் தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடிய அப்பாவி தமிழ் தோட்ட தொழிலாளிகள் இன்னும் ஒரு நாள் சம்பளமாக 500 ரூபாயை எட்டி பிடிக்கவில்லை. 500 ரூபா போதுமா ஒரு குடும்பத்துக்கு? 2-3 பிள்ளைங்க, ஒரு கணவன் மனைவி, வாழ்வாதாரம், சாப்பிடணும், நல்ல உடை உடுத்தணும், நல்ல கல்வி வேணும், மருத்துவம் வேணும், நல்லது கெட்டதுக்கு போகணும், வாழ்வாதாரம் ஒன்று இருக்குது. இதற்கெல்லாம் இந்த 500 ரூபா சம்பளம் போதுமா? அப்போ இது எந்த அளவுகோலின் அடிப்படையில் கேரள மாநில அரசாங்கம் இதை அறிவித்திருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. தேவிகுளம் பீர்மேடு தாலுகாவில் வீட்டு மனை கேட்டு காத்திருப்பவர்கள் ஆயிரக்கணக்கிலே இருக்கிறார்கள். வீட்டு மனை கேட்டு காத்திருப்பவர்கள். அப்போ அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது என்கிற கேள்வியை எழுப்பு. இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் தாலுகாவில் என்ன செய்றீங்க? நீங்கள் சூரியநெல்லியில் என்ன செய்றீங்க? 44 வீட்டுமனை பட்டா, இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்குறீங்க. யாருக்கு? 1992ஆம் ஆண்டு லோயர் பெரியாரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, மலையாள சகோதரர்களுக்கு 44 வீட்டுமனை பட்டாவை நீங்கள் கொடுத்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். அரசாங்கம் ரெக்கார்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு 92ஆம் ஆண்டு இடம் ஒதுக்கப்பட்டது. அது எங்கே ஒதுக்கப்பட்டது? பிரச்சனைக்குரிய சின்னக்கானல் பஞ்சாயத்து என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சின்னக்கானல் பஞ்சாயத்தில் 44 பிளாட்டுக்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள்.